ஆஸ்ட்ரோ டிவைன் நேயருக்கு வணக்கம். இப்போ எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்துல யாரா இருந்தாலும் ஒரு 12 ராசிக்குள்ள இருக்க ஒரு ஆளா தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல அவங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்க போகுது, சப்போஸ் ஏதோ ஒரு தவறான விஷயங்கள் நடக்க போகுதுன்னா அவங்களுடைய வாழ்க்கையிலேருந்து எப்படி அதை சரியாக்க முடியும், இல்லை ரொம்ப சரியா ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா அதை விட சரியா அதை எப்படி மாற்ற முடியும் அப்படின்ற ஒரு இடத்துல மிக முக்கியமாக இன்னைக்கு அதை எல்லாத்தையும் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் நம்ம கூட இருக்காங்க. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சாரா மேடம், ஒரு டேரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். வணக்கம் மேடம், வெல்கம் டு ஆஸ்ட்ரோ டிவைன். இன்னைக்கு இந்த 12 ராசிகளில் எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது, அவங்க என்னென்னலாம் பண்ணுன்றதை டீட்டெயிலாக எங்கள் நேயர்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இப்போ 12 ராசிகள் தனித்தனியாக தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பார்க்க போகிறோன்னா மார்கழி மாதம் ஸ்பெஷல். ஸோ இந்த மார்கழி மாத ஸ்பெஷல் ரொம்ப நான் இங்கே கொடுத்தது இல்லை, மோஸ்ட்லி நான் கொடுத்தது இல்லை, ஏதோ எப்போவோ ஒன்று கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். அதுக்கு காரணம் மேடம்? அதுக்கு காரணம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதத்தை நம்ம எடுக்க மாட்டோம், ஏன்னா இங்கிலீஷ் மாதமே அப்படியே பேஸ் பண்ணி போகிறதால. பட் நம்ம ஆஸ்ட்ரோ டிவைன் சேனல் வியூவர்ஸ்க்கு புதுசாக ஏதாவது பண்ணலாம், ஆமாம் புதுசாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு மார்கழி மாத பலன்கள் அப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ இந்த மார்கழி மாத பலன்களில் ஒரு ராசிக்கும் அவங்களுடைய வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும், ஏன்னா அவங்களுடைய பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும், ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும், அண்ட் ரொம்ப ஸ்பெஷலாக இப்போ மார்கழி மாதம்னாலே ஒரு தெய்வீகம் சார்ந்த மாதமாக தான் எல்லாருமே பார்ப்போம். நிறைய பஜனைலாம் பாடிட்டு ஆமாம் பக்திமயமாக இருக்கும். ஸோ அப்போ அந்த டைமில் இந்த மாதத்தில் இந்த டிவைன், இந்த யூனிவர்ஸ் நம்மளுக்கு என்ன மாதிரியான ஒரு கைடன்ஸ் வழிகாட்டுதலை நம்ம கொடுக்க போகிறாங்க அப்படின்றத ஸ்பெஷல் மெசேஜாக இது கூடவே சேர்த்து நம்ம ஒரு ராசிக்குமே தனித்தனியாக பார்க்க போகிறோம். மேடம், இந்த ரிஷப ராசிக்கு மார்கழி மாத பலன்களில் முக்கியமாக அவங்களுடைய தொழில் வேலை எப்படி இருக்கும் மேடம்? ஸோ இவங்களுக்கு தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள் மார்கழி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, தொழிலில் ஒரு மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருக்கலாம், இல்லை தப்பான இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டு காசெல்லாம் கரைச்சிருக்கலாம், இல்லை வேலையில் கூட அவங்களுக்கு பண்ணதெல்லாம் இன்க்ரிமெண்ட் கிடைக்காம போயிட்டு வேலை கூட லாஸ் ஆகிருக்கலாம், வேலையை குவிட் பண்ணிட்டு வர மாதிரி வருமானமே வராத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கலாம். ஸோ அதெல்லாம் கொஞ்ச நாளாக அவங்க கோத்ரூ பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் கோத்ரூ பண்ணிகிட்ருக்காங்கன்னா இந்த மாதம் அதிலேருந்து அவங்க ரிலீவ் ஆகக்கூடிய ஒரு மாதம் அப்படின்றது ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம். ஏன்னா கண்டிப்பாக அதுலேருந்து ரிலீவ் ஆவாங்க. ஸோ அப்போ யாரெல்லாம் தொழில் ரீதியாக ஒரு நஷ்டத்தை பார்த்தாங்களோ அவங்க கண்டிப்பாக இந்த மாதம் லாபத்தை பார்ப்பாங்க. ஸோ அப்படி வேலையை எழுந்திருக்கேன், எனக்கு இதனால் பண ரீதியாக ஒரு கஷ்டத்துக்குள்ளாக இருக்கேன், சேலரி வரல, இதனால் கடன் வாங்கியிருக்கேன் நான், அப்படி சொல்கிறவங்களுக்கெல்லாம் அடுத்து இந்த மார்கழி மாதம் கண்டிப்பாக நல்ல வேலை அமையும், நல்ல ஒரு வருமானம் தரக்கூடிய வேலை அமையும், அவங்களுடைய பிஸ்னஸில் என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இதனால் இவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இவங்களோட ஃபேமிலிக்கும் தேவையான விஷயங்களை அவங்களால கண்டிப்பாக செய்ய முடியும். ஓரளவுக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்க முடியும் அவங்களுக்கு வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள். நல்ல ஒரு கம்ப்ளீஷன் கிடைக்கும். ஏதாவது முடிக்க முடியாத காரியங்கள் இருந்தாலும் அதை கம்ப்ளீட் பண்ணுவாங்க இந்த மார்கழி மாதம். மேடம், இப்போ இந்த ராசிக்காரங்களுக்கு பணம் சார்ந்த விஷயங்கள் எப்படி மேடம் இருக்கும்? ஸோ ரிஷபராசி இவங்களுக்கு பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, கண்டிப்பாக பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் தான் நம்ம முன்னாடியே பார்த்தோம். அது வேலையில் பாதிச்சா டைரெக்டாக ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸில் பாதிக்கும். ஸோ அது ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு போயிருப்பாங்க. நம்மளுக்கு இன்னுமே வருமானமே வராதா, நம்ம வாழ்கிறதுக்கே நம்ம வாழ்வாதாரமே கிடையாதா அப்படின்ற ஒரு சூழலுக்கு போயிருப்பாங்க. மென்டலி ரொம்ப டிப்ரெஷன் ஆகிருப்பாங்க. வாழ்க்கையை முடிச்சுக்கிற அளவுக்குலாம் சில பேர் இந்த கடன் வறுமை அதிகமாகும் போது ஒரு ஸ்டேஜுக்கு போவாங்க பாருங்கள், அந்த மாதிரி நிறைய பேர் அந்த ஒரு மென்டாலிட்டிக்கு போயிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மார்கழி மாதம் ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு கையில் கிடைக்கும், ஏதாவது ஒரு ரூட் கிடைக்கும், ஏதாவது ஒரு ஐடியாஸ் கிடைக்கும், ஐடியாலஜி கிடைக்கும், அதை பிடிச்சி மேலே வர்றதுக்கான விஷயங்களை பண்ணுவாங்க. அதாவது இந்த பணம் பொருளாதாரம் ரீதியாக. ஸோ சாணக்கியத்தனமாக கொஞ்சம் இருந்தால் இந்த பணம் பொருளாதாரம் சார்ந்த மிகப்பெரிய ஒரு இக்கட்டான சூழலாக இருக்கட்டும், பிரச்சனையாக இருக்கட்டும், அது ஒரு தீர்வுக்கு வரும். அதுலேருந்து வெளியேறதுக்கான எல்லா விதமான முயற்சிகளும் அவங்க மேற்கொள்வாங்க. கொஞ்சம் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணால் கண்டிப்பாக இந்த ஒரு இக்கட்டான விஷயத்துலேருந்து வெளியே வந்துடலாம். மேடம், அதே மாதிரி இந்த ராசிக்காரர்கள் ரிலேஷன்ஷிப் எப்படி மேடம் இருக்கும்? ஸோ ரிஷப ராசி இவங்களுக்கு இந்த மார்கழி மாதம் அவங்களோட ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் இவங்களோட இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா இவங்களோட இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண தெரியாமல் அதை அவங்க பார்ட்னர்கிட்டே ரிஃப்ளெக்ட் பண்ணும் போது
நிறைய டைமில் அவங்களுடைய அன்பு கூட ரொம்ப அதீதமாக காட்டும் போது அது அவங்களுக்கு தொல்லையாக மாறிடும், இல்லை அவங்களுக்கு ஏதோ ஒரு டவுட் வரா மாதிரியான பிம்பத்தையும் கொடுத்துரும். ஸோ அப்போ இவங்க கண்டிப்பாக இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் இவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். ஆல்ரெடி ஒரு மாதிரியான பிரச்சனைகள் போயிட்டுருக்கு அப்படின்னா அதிலிருந்தும் வெளியேறதுக்கான ஒரு வழியை இவங்களால கண்டுபிடிக்க முடியும். ஸோ மேற்கொண்டு இமோஷன்ஸை கண்ட்ரோலே பண்ணாமல் எல்லா விஷயத்தையும் நான் கையில் எடுப்பேன். சில பேர்லாம் வந்து இந்த லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்னு இறங்குவாங்க. மேரேஜ் ரிலேஷன்ஷிப்லேயே அவங்களோட பார்ட்னரை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லிட்டு பண்ணுறது எல்லாமே வந்து தப்பாக என்னென்னவோ பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து அந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் செய்யக்கூடாது. இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா அவங்களுடைய உணர்வுலேருந்து. அப்போ இமோஷன்ஸ் எப்போ கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அவங்க பார்ட்னர் மேலே அன்பு காதல் எல்லாம் அதிகமாக இருந்தாலுமே கூட அதை ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ண வேண்டாம் இந்த மாதம் அப்படின்னு இருக்குது. ஸோ இதை செஞ்சாங்கன்னா தீர்க்கப்படாத அவங்க 2 பேருக்குள்ள தீர்க்கப்படாத பிரச்சனைகள் கூட ஒரு முடிவுக்கு வரும். அதை அப்படியே டீலில் விட்டாங்கன்னா அகைன் அண்ட் அகைன் அது ஒரு லூப் ஹோல் மாதிரி பிரச்சனைக்குள்ளாவே போயிட்டுருக்கும். ஓகே மேடம். அடுத்து இவங்களுடைய அந்த டிவைனா என்ன மாதிரியான மெசேஜ் மேடம்? ஸோ ரிஷப ராசி இவங்களுக்கு டிவைன் தரக்கூடிய ஒரு கைடன்ஸ், ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் என்ன அப்படின்றது பார்க்கும்போது இந்த மாதம் வந்து ரொம்ப கட்டுக்கோப்பாக இருக்கணும் அப்படின்றாங்க. ஸோ யாராக இருந்தாலும் ஒரு எல்லைக்குட்பட்டு இருக்கணும். அது ஒரு பழக்க வழக்கமாக இருக்கட்டும், ஒரு ஹேபிட் சாப்பாடு விஷயமா இருக்கட்டும், இல்லை ஒருத்தவங்ககிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், எதாக இருந்தாலும் ஒரு எல்லைக்குட்பட்டு அவங்க கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் இந்த மாதம் ஏதாவது ஒரு விஷயத்த வந்து அவங்க செய்யணும். எக்ஸாம்பிள் சொல்லும் போது ஒரு செடி வளர்க்கலாம். அது எக்ஸாம்பிள்ன்றதை விட அந்த விஷயம் அவங்க செய்யலாம். ஏதாவது ஒரு செடிக்கு விதை போடுறது, ஒரு செடி வளர்க்குறது, இதை செய்யும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு இமோஷன் சார்ந்த விஷயங்களும் சரி, இதனால் ஏற்படக்கூடிய ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களும் சரி, ஒரு சுமூகமான நிலைக்கு மாறுறதை அவங்களால பார்க்க முடியும். அப்போ மரம் செடி வளர்றது, அதற்கான சில விஷயங்கள், விவசாயிகளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறது, இதெல்லாம் கண்டிப்பாக இந்த மாதம் செய்யும் போது அவங்களுக்கு முழு டிவைனுடைய சப்போர்ட் கிடைக்கும். ஆனால் இந்த ராசியை பற்றி பார்த்தோம், நிறைய விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. மிக முக்கியமாக என்னென்னா நீங்கள் ஒரு ராசியை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது அந்த ராசிக்காரர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுன்றது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய லைஃப்லேயும் அவங்க என்ன கோத்ரூ பண்ணணும், அவங்க என்னென்னலாம் பண்ணணும், பண்ண வேண்டாம், அண்ட் அதை தாண்டி வெறும் அந்த ராசிக்காரர்களால் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய சுற்றி இருக்கவங்களாலையும் அந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி ஒரு மாற்றங்கள் நிகழப்போகுது, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்றதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. கண்டிப்பாக பார்க்குற நேயர்களுக்கு எல்லாருக்குமே வந்து இது ஒரு மிகப்பெரிய ஐ ஓப்பனிங்காக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மேடம். கண்டிப்பாக, நிச்சயமாக ஐ ஓப்பனிங்ன்ற போது அப்போது அடுத்து என்ன வரும்னா அந்த கைடன்ஸை ஃபாலோ பண்ணணும். இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரெடிக்ஷன்ஸே இப்போது டேரோ கார்டு ரீடிங் ப்ரெடிக்ஷன்ஸ் இல்லை, அது ஒரு கைடன்ஸ் சார்ந்த விஷயம். இப்போ அந்த கைடன்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா அதில் ஏதாவது சில விஷயங்கள் நெகட்டிவாக வந்தது கூட அவங்க அதை தாண்டி கடந்து வந்துடலாம். இப்போ இந்த ஒரு மாதத்துக்கு மட்டும்தான், அது வந்து பெருசாக நெகட்டிவாக இருந்ததை விட பயப்பட வேண்டாம். ஸோ இந்த கைடன்ஸை ஃபாலோ பண்ணாலே எல்லாமே நல்ல விதமாக முடியும். அண்ட் பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கும் நம்ம ஒன்று சொல்லிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து தேங்க்ஸ் டு டிவைன், நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்கள் அண்ட் நியூ இயர்க்கான வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் இந்த டிவைன் கிட்ட சமர்ப்பிக்கிற விதமாக நீங்கள் தாராளமாக பதிவிடுங்க. நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. கண்டிப்பாக நீங்களும் அதை நம்புங்க மேடம். இந்த தேங்க்ஸ் டு டிவைன் அப்படின்றதுல என்னுடைய கேள்வி என்னென்னா, இப்போ ஒருத்தர் ஒன்று சொல்கிறாங்க. ஒரு சில பேர் இலையில் ஏதாவது எழுதி அதை வந்து தீபத்தில் காட்டணும் அப்படின்றாங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்றாங்க. இதை எப்படி பண்ணலாம் மேடம்? கமெண்ட் பண்ணாலே போதும். நான் எப்போவுமே வியூவர்ஸ்க்கு சொல்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் அந்த டைப் பண்ணுற நேரம் அந்த மைண்ட் அந்த ஒரு செகண்ட் அதில் உட்காரும். ஏன்னா நம்ம இப்போ தான் அவங்க ராசியை பற்றி பேசி இருக்கீங்க, அவங்க அதற்குள்ளேயே இருப்பாங்க. அதோட அந்த மைண்ட் தாட்டோடு அவங்க கமெண்ட் பண்ணாங்கன்னா அது ஓவரால் அவங்க லைஃப்பை மாற்றும். கண்டிப்பாக இதை டைப் பண்ணிவிட்டு ப்ரெடிக்ஷனில் என்ன வந்திருந்தாலும் இதை டைப் பண்ணிவிட்டு அவங்களோட வேண்டுதல்கள், விஷஸ், விருப்பங்களை அதில் பதிவிடும் போது கண்டிப்பாக ஒரு மன திருப்தி ஏற்படும். அந்த மன திருப்தி அந்த வேண்டுதல்களை நிறைவேற்றும். இதுதான் வந்து கான்செப்ட். கண்டிப்பாக மேடம், உங்களை நேரில் சந்தித்தது எனக்கு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுத்தது. கண்டிப்பாக நேயர்களுக்கும் ராசி பலன் யார் யாரெல்லாம் பார்த்தாங்களோ எல்லாருக்குமே அப்படி ஒரு பாசிட்டிவிட்டியை தந்திருக்கும்ன்றதை நம்புகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி மேடம். நன்றி.